ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது ஒரு விலாக் தான், வாங்க பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 விலாகுக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த விலாகுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இது வந்து அந்த ப்ராஜெக்டில் நான் அப்பமே காமிச்சிருந்தேன்ல, அந்த ஹவுஸு, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டெல்லாம் இதில் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிடணும், அவ்வளோதான் அந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்குள்ள விலாக் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு சி இருந்துச்சு, ஒரு நாள் மட்டும் தான் லீவ் இருந்துச்சு. ஃப்ரைடே மட்டும் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே திருப்பி சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். சண்டேயும் சாட்டர்டேயும் எக்ஸாம் எழுதிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டேன்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அந்த மண்டேயில் உள்ள விலாக் தான் இது. மண்டே வந்து அம்மா ஃபிஷ் எடுத்துருந்தாங்க, அதை பொரிச்சாங்க, அதுக்கப்புறம் குழம்பு வச்சாங்க, அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் சாப்பாடு. இதெல்லாம் தான் அன்றைக்கி உள்ளது. அதை வந்து விலாக் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் போட்டு அதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த வந்து சூப் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஸ்விக்கியை காமிச்சிருக்கேன். அவன் உள்ளே வந்து மத்தியானம் ஆனோடனே வெயில் தாங்க முடியாமல் உள்ளே வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறம் சூப் வச்சுட்டு இருந்தாங்க, வெஜிடபிள் சூப். அதில் உள்ள விலாக் தான் இது, பாருங்கள். அந்த சூப் வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் BEE படிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. இது வந்து ரசம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து குழம்பு அது கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரசத்தில் வந்து தாளித்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிடுவோன்னு சாக்லேட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து கிஸ்ஸஸ் சாக்லேட்டு 2 பேக்கெட் இருந்துச்சு. இப்போ வந்து அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு.
இதில் வந்து மீன் பொரிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீனை எப்பவும் போட்டு பொரிக்கணும். அதுதான். இதுதான் அந்த லாஸ்ட் அவுட்புட் ரசத்துக்கு. கடைசியில் கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்தாச்சு. சாலை மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாலை மீன் வந்து நல்லா கரிச்சு அதை வந்து ரசத்தோடு வச்சு இல்லைனா குழம்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கும் தாளித்து ஊற்றியாச்சு மீன் குழம்பு. அன்றைக்கி வந்து மீன் குழம்பு, சூப்பு, மீன் பொரியல், அதுக்கப்புறம் சோறு, அவ்வளோதான். அப்புறம் தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். பாய்.